மனிதன் ஆசை இல்லாமல் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, ஆசைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை இயக்கக்கூடிய உந்து சக்தி. அதாவது ஒரு குழந்தைக்கு சீக்கிரம் நடக்க வேண்டும் என்ற ஆசை, ஒரு மாணவனுக்கு நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற ஆசை, ஒரு இளைஞனுக்கு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை, ஒரு குடும்பஸ்தனுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. இது அனைத்துமே வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய இயல்பான ஆசைகள். அதனால் ஆசை பிரச்சனை அல்ல. ஆனால் அந்த ஆசை அளவுக்கு மீறுவதும், அதாவது ஆசை பேராசையாக மாறுவதும், அந்த ஆசைக்கு மனிதன் அடிமையாக மாறுவது தான் பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் நோய்க்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க. அந்த மருந்தை நீங்கள் சரியான அளவில் எடுத்துக்கொண்டால்தான் அந்த நோய் சரியாகும். அதுவே நீங்கள் அந்த மருந்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மருந்து விஷமாக மாறிடும். அதற்காக நீங்கள் அங்கே மருந்தை குறை சொல்ல முடியாது. நீங்கள் பயன்படுத்தும் விதம்தான் முக்கியம். அதுபோல்தான் ஆசை உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த ஆசை உங்களை ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு மண்பானை செய்யக்கூடியவன் அந்த மண்பானையை வடிவமைத்த உடனே எடுத்து அதை பயன்படுத்த மாட்டான். அது நல்லா காயும் வரை பொறுமையாக காத்திருப்பான். அதன் பிறகுதான் அதை நெருப்பில் சுடுவான். ஏன் அப்படின்னா அப்போத்தான் நல்ல ஒரு உறுதியான மண்பானை கிடைக்கும். அதுபோல்தான் உங்களுடைய ஆசையும். ஆசை வந்த உடனேயே பலனுக்கு நீங்கள் அவசரப்படக்கூடாது. முயற்சி என்பது உங்களுடைய கடமை. பலன் சரியான நேரத்தில் வரும். சரியான நேரத்தில் வரக்கூடிய பலன்தான் நிலையான பயனை தரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆசை உங்களை நேர்மையான பாதையில் செல்ல வைக்கும், பேராசை உங்களை அநியாயத்தின் பாதையில் தள்ள வைக்கும். ஆசை உங்களை உயர்த்தும், பேராசை உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும். அதனால் விட வேண்டியது ஆசையை அல்ல, பேராசையை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது சாப்பாட்டுக்கு சுவையை கொடுப்பது உப்பு. ஆனால் அதே உப்பு அந்த சாப்பாட்டில் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதை சுவையவே கெடுத்துரும், அந்த சாப்பாட்டையே கெடுத்துரும், அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. அதுபோல் தான் ஆசை உங்களை உயர்த்தும். ஆனால் அதே ஆசை அளவுக்கு மீறினால் அது உங்களுடைய வாழ்க்கையவே கெடுத்து விடும், வாழ்க்கையவே சீரழித்து விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிடைத்ததை வைத்து திருப்தியுடன் வாழக்கூடிய தன்மையும் கிடைக்காததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் உங்களுக்கு மன அமைதியை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி எல்லா ஆசைகளையும் விட்டால்தான் உங்களுக்கு ஞானம் வரும் என்பது இல்லை. ஆசை உங்களை ஆளாமல் நீங்கள் ஆசையை ஆளத் தொடங்கும் போது உங்களுக்குள் ஞானம் மலரத் தொடங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் ஆசை என்பது தவறல்ல. அந்த ஆசை உங்களை கட்டுப்படுத்துகிறதா அல்லது நீங்கள் ஆசையை கட்டுப்படுத்துகிறீங்களா என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வதற்காக அது மீண்டும் மீண்டும் எழுகிறது. அதுபோல்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையில் செயல்படுகிறான். அதனால் அந்த ஆசையை அழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் அந்த ஆசையை சரியான திசையில் வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்ன ஆகுது, அந்த ஆசை உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்கள் கையில் இருக்கும் கருவியாக இல்லாமல் உங்களை இயக்கக்கூடிய எஜமானனாக மாறிவிடுகிறது. அப்போது நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஆசை உங்களை என்ன செய்ய சொல்கிறது அப்படிங்கிறது முக்கியமாயிருது. அதனால் அப்போது உங்களுடைய அமைதி போயிடுது, நிம்மதி போயிடுது,
திருப்தி மறைந்து போயிடுது. என்ன கிடைத்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஏக்கம் மட்டும் வளர்ந்து கொண்டே வரும். அதாவது ஆசையை ஆளும் மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா அறிந்து வைத்திருப்பான். எப்போது நிறுத்த வேண்டும், எதை விட வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லாத்தையுமே நல்லா அறிந்து வைத்திருப்பான். அதனால அவன் ஆசையை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்வான். ஆனால் அதுவே ஆசையால் ஆளப்படும் மனிதன் என்ன கிடைத்தாலும் நிம்மதியாக திருப்தியாக வாழ மாட்டான். என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக அனுபவித்து வாழ மாட்டான். கிடைக்காததை நினைத்து ஏக்கத்திலே அந்த வாழ்க்கையை வாழ்வான். அவன் வாழ்க்கையை ஆசை தான் வழி நடத்தும். அந்த ஆசைக்கு அவன் அடிமையாக இருப்பான். ஒன்றுமே அந்த ஆசைக்கு கட்டுப்பட்டு அந்த ஆசை தான் அவனை இயக்கி கொண்டே இருக்கும். அதனால் ஆசை உங்களுடைய வாழ்க்கைக்கு பணியாளனாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு அது ஆட்சியாளனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினால்தான் அவன் வெற்றி அடைவான் என்பது இல்லை. அந்த ஆசையை வென்று அதை நெறிப்படுத்தி வாழ்பவன் தான் வெற்றி அடைகிறான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதனால் ஆன்மீகம் என்பது ஆசையை அழிக்க முயல்வது அல்ல, ஆசையை நெறிப்படுத்த கற்றுக்கொள்வதே உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அளவான ஆசை வாழ்க்கையை அழகாக்கும், அளவுக்கு மீறிய ஆசை வாழ்க்கையை அலைக்கழிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் ஆசையை எதிரியாக பார்க்காதீங்க. நிதானத்தால் அதை நிலைநிறுத்துங்கள், விவேகத்தால் அதை கட்டுப்படுத்துங்கள். அப்போது ஆசை உங்களுடைய துன்பத்திற்கு காரணமாக இல்லாமல் அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய உந்து சக்தியாக மாறியிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆசையை அழிப்பவன் வெற்றியாளன் அல்ல, ஆசையை நெறிப்படுத்தி அமைதியாக வாழ்பவனே உண்மையான வெற்றியாளன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது அம்மாவிடம் ஒப்படைத்து சரணாகதி அடைந்தவனை ஆசை ஆள முடியாது, அவனை அம்மாவின் அருளே ஆளும். அவனுடைய வாழ்க்கையை அம்மாவின் அருளே வழிநடத்தும்.